ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாகித்ய அகாடமி வாங்கின நூல்கள் யார் எழுதியிருக்கா, எந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னு ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னா, ராபி சேரு பிள்ளை சேரு ஷார்ட்கட், அதாவது கழக போரியாவில் ஜட்ஜாக இருப்பார்ல சேரு, அந்த ஷார்ட்கட். அதாவது தமிழை இன்பமாக பேசுவார் அவர். அதாவது அடிக்கடி கொய்யாலரே என்னடா பண்ணுற அதாவது மிஸ்டர் பிள்ளைவாள், இதுதான் அவரோட டைலாக்கு. தமிழை இன்பமாக யாரையும் திட்ட மாட்டார். அதுக்கப்புறம் கலக்க போகிற கண்டஸ்டன்ட்டுக்கு மார்க்கை அள்ளி கொடுப்பாரு. 10 மார்க் டோட்டலு, 5 மார்க் அதுக்கப்புறம் போனால் போகிறேன்னு 5 மார்க்கு, அப்போ 2 5 55. அதான் ஷார்ட்கட்டு. பிரபஞ்சன் வானம் மாசப்படும் எனும் வரலாற்று புரினத்துக்காக 1955 5 5ன்னு இருக்கு. அதாவது 1 2 3 4 5, 5னா 5, 5னா பஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பஞ்சம் வருது சென்னையில். அப்போ வறுமையாக இருக்குது. வானம் மட்டும்தான் தன் வசம் இருக்குது, மழை பெஞ்சு உதவுது. அப்போ பஞ்சம் பிரபஞ்சன், 2 பஞ்சம், வானம் மட்டும் தன் வசமாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 1966. 2 ஆற்றுலனா 66. 2 ஆற்றுல, கங்கை ஆற்றுல காவிரி ஆற்றுல ஞானம் பெறத்துக்காக வள்ளலார் போகிறாரு. ஆற்று மேலே உட்காந்து ஞானம் பண்ணுறாரு, தானம் பண்ணுறாரு. அது மூலிமா அவருக்கு ஞானம் கிடைக்குது. அதாவது 2 ஆற்றுல ஞானம் பெற வள்ளலார் போகிறாரு, ஆற்றுல உட்காந்து தியானம் பண்ணுறாரு, அது மூலிமா ஞானம் கிடைக்குது. அப்போ அடுத்தது பார்ப்போம். பாரதிதாசன் பிசிராண்டியார் என்ற நாடக நூலுக்கு 1969 அவார்டு வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி. இது எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். சன்னு ஷார்ட்கட். சூரிய நேரத்தில் ஆண்ட இருக்கவே இருக்கார். அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா காலைல 6 மணிலேருந்து அதை தலைகீழாக போட்டால் 9 மணி வரைக்கும், நைட்டு 9 மணி வரைக்கும் பார்க்கவே முடியாது. அப்போ எப்போ பார்க்கலாம்? நைட்டு 9லேருந்து தலைகீழாக போட்டால் காலையில் 6 மணி வரைக்கும் தான் பார்க்கலாம். அப்போ காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கார். 69. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த நூலை பார்ப்போம். கு. அழகிரிசாமி அன்பளிப்பு என சிறுகதைக்காக 1970 வாங்கியிருக்காரு. இதில் என்ன தெரியணும்னா 70s என்ன பண்ணுவாங்கன்னா அன்பையே பயங்கரமாக அளிப்பாங்க. அதை பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் ஷார்ட்கட்டு. 70s அன்பை பயங்கரமாக அளிப்பாங்க, இதை பார்க்க அழகாக இருக்கும். அழகிரிசாமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னா, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துக்காக 1972 வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் படிக்கவே மாட்டான். ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுவான், டிஎன்பிசியே பாஸ் பண்ணிட்டேன் ஜெயிச்சுட்டேன்னு வந்து சொல்லுவான். ஜெயகாந்தன் சில நேரங்கள்னா சில மனிதர்கள் நம்ம ஃப்ரெண்டு. அதாவது அவன் என்ன சொல்லுவான், 3 நாளில் டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு நாளில் 24 ஹவர்ஸு, 3 நாள்னா 72 ஹவர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் புதினத்துக்காக 1973. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேருக்கு நீர் பயிர் விளைக்கும் போது வேருக்கு தண்ணி ஊற்ற பார்க்குறாங்க, போதிய தண்ணி இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. கிருஷ்ணனையும் அர்ஜுனனும் வேண்டி மழை பெறணும்னு பார்க்குறாங்க. அந்த மழை 7 நாளும் பெய்யணும், 3 வேளை உணவு பஞ்சம் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 73. 7 நாள் மழை பெய்யணும், 3 நாள் பஞ்சம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது டி. ஜானகிராமன் சக்தி வைத்தியம் சிறுகதைக்கு 1979. அதாவது இது என்னன்னா, என்ன ஷார்ட்கட்னா, ஜானகிராமன் ஒரு டாக்டர், அவர்கிட்ட வைத்தியம் பார்க்குறாங்க. அவர் எப்போ பார்ப்பாருன்னா நைட்டு 7 to 9 மணிக்கு தான் பார்ப்பார். ஜானகிராமன் டாக்டர் வைத்தியம் பார்ப்பார், 7 to 9 மணிக்கு தான் பார்ப்பார். இல்லைனா ஜானகின்னு முதலமைச்சர் இருக்காங்களா, அவங்க வந்து வைத்தியம் துறை தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களும் 7லேருந்து 9 மணி வரைக்கும் தான் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்காக. அடுத்தது கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக 1980. இதில் 70s என்னது அன்பை பயங்கரமாக அளிப்பாங்க. இதில் 80s நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணதாசன் பாட்டாக கேட்போம். அது வந்து ஃபுல்லாக லவ் சாங்காக கேட்போம். காதலி, அதாவது சேரமான் காதலி 80s இதுமாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னா, எழில் முதல்வன் புதிய உரைநடை 1981. எழில் முதல்வன் புதிய உரைநடை 1981. இது எப்படின்னா, முதல்வன் படம் ஷார்ட்கட்டு. முதல்வன் படத்தில் அர்ஜுன் நடிச்சிருப்பார். ஒரு நாள் தான் சிஎம் கொடுப்பாங்க. புதிய வரலாறை கிரியேட் பண்ணுவார். புதிய
உறவினரை, அதாவது அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுவார், யாரும் எட்ட முடியாத ஒரு தூரத்துக்கு போயிடுவார். எட்ட முடியாத ஒரு தூரத்துக்கு 81, எட்ட முடியாத 8, ஒரு தூரம் 1, 81. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்வன் படம் ஷார்ட்கட்டு. அடுத்தது என்னன்னா, ஆதவன் முதலில் இரவு வரும் சிறுகதைக்கு 1987. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே சொல்லிட்டாங்க, முதல்ல இரவு வரும், அதுக்கு முன்னாடி ஆதவன் வரும். அப்போ முதல்ல 8 வரும், அதுக்கு முன்னாடி 7 வரும். அவ்வளோதான். முதல்ல இரவு வரும், அதுக்கு முன்னாடி ஆதவன் வரும், முதல்ல 8 வரும், அதுக்கு முன்னாடி 7 வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 87. அடுத்தது என்னன்னா, இப்போ 90s நடந்த கதை சுசமற்றம் வேரில் பழுத்த பழம் எனும் புதினத்துக்காக 1990 90s நடந்த கதை. 70s என்ன பண்ணோம், அன்பை பயங்கரமாக அழித்தோம். 80s கண்ணதாசன் பாட்டு கேட்டோம். 90s பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடலில் போட்டுடும். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை கடலில் போட்டுரும். கடல்னா சமுத்திரம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை கடலில் போட்டுரும் 90s. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கி. ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் புதினத்துக்காக 1991. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாராயணன் என்ற வார்த்தையும் கோபால என்ற வார்த்தையும் 91 முறை சொன்னால் உடம்புக்கு நல்லது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு, உங்களுக்கு வேறு தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்காக சிறுகதை வாங்கியிருக்காரு 1996. அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டு அசோக்கு, அவங்க 2 பேரும் 96 படத்துக்கு போகிறாங்க. அப்படி நான் ஞாபகம் வச்சேன். நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி ஞாபகம் வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். அப்பாவோட ஃப்ரெண்டு அசோக்கு, அவங்க 2 பேரும் 96 படத்துக்கு போகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி புதினத்துக்காக 1997. அதாவது மீரான்னு இருக்குல்ல, மீரா ஆசிரியர் இருக்கால, மீராவோட இயற்பெயர் ராஜேந்திரன். ராஜான்னு வருதா, ராஜா என்ன பண்ணுவார், நாற்காலில் சாஞ்சி உக்காந்துருப்பார். மீரானா ராஜேந்திரன், ராஜா நாற்காலில் சாஞ்சி உட்காருவார். அது எப்படின்னா, சாஞ்சி உட்காந்தா ஆட்சியே பண்ணுவார். காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பண்ணுவார். அவ்வளோதான். 97. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீதி நாட்டில் அவருக்கு வேலை தான் இருக்கும், அதை பண்ணுவார். காலைல 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வேலை பண்ணுவார், ஆட்சி பண்ணுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா, கந்தசாமி விசாரணை கமிஷன் புதினத்துக்காக 1998. இது என்னன்னா, கந்தசாமி படம் இருக்குல்ல, இந்த நூலை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. கந்தசாமி படத்தில் போலீஸாக சிபிஐயாக இருப்பார் விக்ரம. அதில் என்ன பண்ணுவார், நிறைய விசாரணை பண்ணுவார். விசாரணை கமிஷனாக விசாரணை பண்ணுவார். அவர் மொத்தமாக 100 கேஸெல்லாம் முடிச்சிருக்க மாட்டார். 100 கேஸை கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கேஸை மட்டும் விட்டுட்டு 98 கேஸு முடிச்சிருப்பார் 1998. கந்தசாமி படத்தில் விக்ரம் கிட்ட விசாரணை பண்ணுவார். அதாவது கந்தசாமி படத்தில் விக்ரம் கிட்ட விசாரணை பண்ணுவார். அதில் 100 கேஸ் கொடுப்பாங்க, 2 கேஸை மட்டும் முடிக்க மாட்டார், 98 முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா, அப்துல் ரகுமான் ஆலாப்பனை 1999. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அப்துல் ரகுமான்னு ஒருத்தர் பனைமரத்து மேலே ஏறுறாரு. இல்லைன்னா ஏஆர் ரகுமான் கூட எடுத்துக்கலாம். ஏஆர் ரகுமான்னு ஒருத்தர் பனைமரத்து மேலே 3 முறை ஏறுறாரு. ஏஆர் ரகுமான் இருக்கார்ல, பனைமரத்து மேலே 3 முறை ஏறுறாரு. 3ஆவது முறை ஜெயிச்சிட்டார். அந்த 3 முறைனால 3 முறை சேமாக வரும், 999 வரும். அதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் 3 முறை சொன்னேன். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது சீசு செல்லப்பா என்ற அறிஞர் சுதந்திர தியாகம் என்ற புதினத்துக்காக 2001. இது எப்படின்னா, நான் பிறந்தது 2000. 2001 எனக்கு 1 வயசு. எனக்கு தாகம்னா நானே குடிக்க முடியாது. அதனால் அப்பா தண்ணி கொடுப்பாரு. அப்பா தண்ணி கொடுப்பாரு. செல்லப்பா தாகம் எடுத்தா சுதந்திர தாகம். 2001 எனக்கு 1 வயசு. இதுமாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சிசுவாக இருக்கேன், அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கலாம். சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி கவிதை நூலுக்காக எந்த வருஷம், 2002. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாருங்கள், இப்போ ஒரு கிராமத்து நதி, அதாவது டவுனில் இருக்கிற நதினா தொழிற்சாலை அதிகமாக இருக்கும், கழிவாக இருக்கும். கிராமத்து நதினா சூப்பராக இருக்கும். பாலசுப்ரமணியன் சிற்பி பாலசுப்ரமணியம்.
அது எப்படின்னா அந்த நதியில் அலைகள் இருக்குல்ல 2 வரும் 2002 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வைரமுத்து கள்ளிக்காட்டு இருகாசம். இது எப்படின்னா கள்ளிக்காட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், காலில் முத்துகளாக இடறிச்சு. கள்ளிக்காட்டில் நடந்து போகிறப்ப முத்துகளாக காலில் படுது. அந்த முத்து எவ்வளோன்னு எடுத்து பார்த்தா மொத்தமாக 3 முத்து இருக்குது, ஒன்று 3 கிலோ. இதை வச்சு நம்ம செட்டில் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2003 மொத்தம் 3 முத்து இருக்குது, அதாவது ஒரு முத்து 3 கிலோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா ஈரோடு தமிழ் அன்பன் வணக்கம் வள்ளுவ எனும் கவிதைக்கு 2004. அதாவது தமிழ் அன்பன், தமிழ் பண்பாட்டினால என்னது வணக்கம் சொல்கிறது. அதை வணக்கம் எப்படி சொல்லணும், 4 பக்கமும் தெரிகிற மாதிரி பண்ணணும். 4 பக்கம்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரிகிற மாரி நம்ம சொல்கிறது வணக்கம் அப்படி கேட்கணும். 2004 4 பக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேட்டா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு புது கவிதைக்கு 2006. இது என்னன்னா டாட்டா ஷார்ட்கட். தாத்தா வந்து ஆறுன்னு போட்டிருக்க ஆற்றுல, தாத்தா வந்து ஆற்றுல குளிக்கிறாரு. அப்போ மேலே எட்டி பார்க்குறாரு, ஆகாயம் தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ சிறுகரை 2008. இதில் என்னன்னா கங்கை ஆற்றுலேருந்து என்ன பண்ணுறாங்க, கங்கை ஆற்றுலேருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. ஏன்னா நீர்லேருந்து இப்போ மின்சாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கை ஆற்றுலேருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. அந்த மின்சாரமும் அப்புறம் கங்கை ஆற்றுல என்ன கிடைக்குன்னா பொண்ணு கிடைக்குது, தங்கம் கிடைக்குது. அதாவது கங்கையாரை வச்சு சொன்னோம்ல, கங்கையாரை எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க, 2008. அவ்வளோதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பாலிட்டி கொஸ்டினும் படிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுமாரி தான் நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கணும். நாஞ்சில் நாடன் சூரியப்பூ சூடர்க்க 2010. கலக்க போறியாரில் நாஞ்சில் விஜயன்னு ஒருத்தர் இருக்காங்களே, அவர் சூரிய ஜோக்கு எல்லாமே எப்படின்னா நமக்கு நோய் இருந்தாலும் பட்டும் பறந்து போகும். அவ்வளோதான். 2010 நாஞ்சில் நாடன் சூரிய ஜோக்குனா பட்டும் பறந்து போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா இந்திரன் என்பவர் பறவை ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011. இது எப்படின்னா இந்திரன் என்னது மழையை தருபவர். இப்போ நாட்டில் வந்து மழையே இல்லை. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இந்திரன் வந்து தூங்க போயிருப்பாரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேளை நினைக்கிறதுனால 11. அவ்வளோதான். ஒரு வேளை 1 11. அதை ஒரு வேளைன்னு நினைக்கிறாங்க, 2 முறை நினைக்கிறாங்க. அப்போ ஒரு வேளை நினைக்கிறாங்க 2 முறை, அப்போ 2 1. அவ்வளோதான். 2011. அதுக்கப்புறம் 2 நூல்கள் இருக்குது. பூமணி அக்னியாடி புதினத்துக்காக 2014. இந்த நூலை அங்காடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்காடிக்கு பூ வாங்க போகிறோம், அதுக்கு மணி இருக்கணும். அங்காடிக்கு பூ வாங்க போகிறோம், அதுக்கு மணி இருக்கணும். அதாவது ஒரு முழப்பூ எவ்வளோனா 4 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முழப்பூ 4 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்ணதாசன் ஒரு சிறு இசை சிறுகதைக்காக 2016. இது என்னன்னா 16 வயதிலேன்னு ஒரு படம் இருக்குது, அதில் ஃபுல்லாக இசை தான். அது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்கனால வண்ணமாக இருக்காதான்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 27 நூல்கள் சாகித்ய அகாடமி நூல் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.